ராசியே இருந்தால் செயல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செயல் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பண்ணுவாங்க. நீங்களே எதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்ததை பார்த்துக்கலாங்கிற இதெல்லாம் கிடையாது. இது ஏன் இப்படி பண்ணல, இது ஏன் நடக்கலை, நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா, ஓ அப்போ இந்த இந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டோ அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவங்க செயல்கள்லாம் ரொம்ப பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் செயல்கள், பர்ஃபெக்டான விஷயத்தை வந்து அவங்க கொண்டு வரக்கூடியதாக இருந்துருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ட்ரெஸ்ஸிங் வந்து நல்லா இருக்கணும். இன்னொன்று இந்த எப்படின்னா ஒரு 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 விதமான ஒரு கேரக்டர் இது யார்ட்டையும் இருக்குதுங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க, இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது அவங்ககிட்ட ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருந்துட்டீங்க, அவங்க கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டு அவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது பேசிட்டீங்கன்னு, ஓ இந்த பணம் அந்த திமுறோ டக்குன்னு இப்படி, அதாவது அந்த அந்த தாட்டே வரவங்க டக்குன்னு அடிச்சிருவாங்க. இது ஒரு இது இருக்குது. ஒருவேளை அவங்க ஜாஸ்தியாக நீங்கள் கம்மியாக இருந்தால், ஓ சரி 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 அதுதான் இன்னும் அந்த இது தெரியல, அந்த காசுனா என்ன அருமை தெரியும் அப்படிங்கிறத டக்குன்னு அவங்க, அதான் அந்த அது நீங்கள் எது இதை சொன்னால் வலிக்கும்னு தெரியும் இல்லையா, அந்த பாயிண்டை டச் பண்ணிடுவாங்க. தன்மை ரயில்வே துறையில் நிறையா விருச்சிகராசி என்பர்கள் இருக்கக்கூடிய நம்ம பார்க்கணும். அரசியல்லாம் முன்னாடி போனாங்கன்னா ஃபஸ்ட்டு போயிடுவாங்க, ஸ்லோவாக பிடிச்சி ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. அது அவங்ககிட்ட ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம்.